ஆரம்பிக்கும். தொட்டு சொல்லுங்க. அவுட் இல்ல. ஆடுறது ஜானியாச்சே. இது என்ன விளையாட்டு? கிரிக்கெட் விளையாட்டு. யாரா இருக்க? எம்ஆர்எஃப்க்கும் பிரிட்டானியாவுக்கும். ஆமா, இதுல ஜானி என்ன பண்றான்? காலையில வந்தா நான் 100 அடிக்கிறவரையும் போடுங்க, அப்புறம் நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு காலையில இருந்து ஆடிட்டு இருக்கேன். 96 அடிச்சு புட்டா இன்னும் 4 அடிக்க மாட்டானே? ஏன் அடிக்க மாட்டான்? காலையில இருந்து 26 தடவை அவுட் ஆயிருக்கேன். ஜானி, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடாருமா? சார் போட பாருங்க சார். 100 அடிச்சிட்டு வரேன் சார். ஓகே. உங்க யாரு கை காட்டுறாங்க, நீ கை காட்டுறீங்க மக்களுக்கு? ஆமா, பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண மாதிரி பொறாம சார் உங்களுக்கு. கை உள்ள வை, ஹேண்ட் இன்சைட். உள்ள வா. வண்டிக்கு என்னாச்சு? நல்லா ஸ்டார்ட் ஆகும் சார். போடு. என்ன சார், எங்க போற? வண்டி எனக்காக நிக்கலையா? வண்டி ரிப்பேர். ஐயா, என்ன வண்டி சார் இது? பாக்ஸ் வெஹிக்கிள். அப்படின்னா டப்பா வண்டி. அப்ப இப்ப எப்படி? தள்ள ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். தள்ளுற மாதிரி தள்ளுச்சு பாக்குறேன். நீ ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் பேசுறேனே. நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்? என்ன சார் சொல்றீங்க? நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்னு சொல்றேன். தெய்வம் சார் நீங்க. நல்ல பையன், குட் பாய். ஏ அசகி தள்ளு. ஐலசா. ஏ அமுகி தள்ளு. ஐலசா. ஏ ஜோரா தள்ளு. ஐலசா. ஏ தள்ளு தள்ளு. ஐலசா. நான் தப்பிச்சு போறேன். ஐலசா. ஏ ஜாலி ஜாலி. ஐலசா. தேங்க்ஸ் பா. ஐலசா. டாடா டாடா. ஐலசா. என்ன அழகா வண்டி ஓட்டுறான் பாத்தியா? நீயும் ஓட்டுறிய. இந்த மாதிரி ஆளு தான் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. சார் அவன் தப்பிச்சு போறான். அப்பவே சொல்லு நினைச்சேன் சார். அப்ப நினைச்சது இப்ப ஏன் சொல்றேனே? வேலை காலி. இல்ல சார். ஐயா வர. ஐயா வணக்கம். ஐயா வர. வணக்கம் சார். வணக்கம் சார். எதுக்காகடா இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? நாங்க ஜானியை ஜாமீன்ல எடுக்க போறோம் சார். அப்ப ஜானி உள்ளதா இருக்கான். டேய் ஜானி, என்னடா இது விளையாட்டு? சார், இதுக்கு பேர் தான் கிரிக்கெட், மட்டை விளையாட்டு. ஷட் அப். டேய், நான் கூட்டத்தை கண்டினியூ பண்றேனே. ஆமா, உன் மனசுல என்ன பெரிய ஏரியா தாதா நினைப்பா? என்ன சார், இந்த ஜானியை பத்தி தெரியாத உங்களுக்கு? இல்ல, எதுக்குடா அவ்வளவு கூட்டம்? அந்த கூட்டத்தை முதல்ல கலைஞ்சு போ சொல்லு. எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன், இரும்பு தலையன். அமிக்கு வசிக்கடா. ஐயோ, கோட்டு ரூபாய்க்கு எந்த கத்து கத்துறானுங்க? உள்ள இன்ஸ்பெக்டர் என்ன காய்ச்சி காய்ச்சி காய்ச்சறான். போங்கடா போங்கடா என்று சொல்லி நமது நாட்டிற்கு சமாதானம் தேடி தந்த சமாதான புறாவே, சமாதான கோழியே, சமாதான காடையே, சமாதான கௌதாரியே. ஜானி, உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? சார், பக்கத்துல பெரிய பங்களா இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய மனுஷங்களா வருவாங்க. அவங்க வரும்போது இவன் அந்த பக்கம் போக கூடாது. அது மட்டும் இல்லாம கலண்டா பண்ற லிஸ்ட்ல இவன் பேர் இருக்குது. அதனாலதான் அவனுக்கு கூட்டிட்டு வந்தா. மறந்துட்டீங்களா? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்டீங்க? சார், அப்ப நான் உள்ள உட்காரதா இங்கே உட்காரதா? நீ உள்ளே உட்கார வேண்டாம், வெளியே உட்கார வேண்டாம். பாரு, அந்த பெரிய வீட்டுல விசேஷம் நடக்குது, நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. நீயே உன் பசங்களும் அந்த பக்கம் போக கூடாது. அவ்வளவுதானே சார். அந்த பக்கம் என்ன சார், அந்த திசைக்கே போக மாட்டேன் சார். ஏ வண்டாரே வண்டாரே, ஏ வண்டாரே வண்டாரே, டுல்கரே டுல்கரே, டுல்கரே டுல்கரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே, குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே. ஐயோ, உண்மைதான் மாட்டேன். நீ என்ன சொன்னீங்க பண்ணு. நான் சொல்லலாமா? என் கை தான் சொல்லிச்சது. தம்பி தம்பி, என்னை காப்பாத்துங்க தம்பி. இந்த அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது தம்பி. அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஐயோ கேளுங்க தம்பி. தம்பி, இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேமானி, புறம்போக்கு, உருப்படாதவன்.
வச்சுக்கிறியா? அப்புறமா வச்சுக்கிறேன் உனக்கு. பத்திரம் இதையும் விட்றா. வச்சு தம்பி. இந்த கிளி ஜோசியத்துல இந்த பொம்பளை மகனை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டேன். அது அப்படியே பலிச்சு போச்சு. ஏய், அது என்னது உருவிடாத தம்பி. இந்த பொம்பளை நீ உங்களை பார்த்த உடனே அமைதி ஆயிடுச்ச. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன்ன மாதிரியே தான் இவரும். நீ கிளிய புச்சி கூண்டுல போட்ட, ஆ. இவர் மூஞ்ச புச்சி கூண்டுல போட்டாரு. நீ கிளி ஜோசியம், இவர் மூஞ்சி ஜோசியம். ஆ. ஏ கைட்னாரே கைட்னாரே, டேய் இன்னொரு தப்படா. ஏ கைட்னாரே கைட்னாரே. அம்மா இங்க வாங்க. ஆ. இந்த பொம்பளைக்கு மகனா நீங்க? என்னோட அம்மா தான் அவங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? கிளி ஜோசியப்படி இப்போ உனக்கு அற விழும். ஆ, தம்பி ஹாய். கிளி கொண்டு அது என்னது இனிமே எந்து தம்பி? ஓடு போ. ஓடு ஏய், குப்பை ஓடு தட்டு போ. ஓடு. சந்தியா எங்க போயிட்டா இவ? சந்தியா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சந்தியா பாத்தீங்களா? நீங்க யாரு? என் பேர் வினோத். நான் இந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது. சந்தியாவை எப்படியாவது கவர் பண்ணி ரிலேஷன் ஆயிடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவை எங்கேயோ பாத்தீங்களா? இப்பதான் என்னுடைய ஆளைய பாத்திருக்கேன். இவரா? இப்பயே ஒருபடி கீழே இருக்காரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத படா. சொசைட்டி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுதே. தேங்க் யூ. Where's your husband now? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நாளைக்கு வந்துருவாரு. சரி படிக்குமா? சொல்லு. எங்க சந்தியாவை காணோம்? சந்தியாங்கம்மா. எங்கதானே எங்கேயோ இருந்தா. சந்தியா சந்து, சந்தியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதெல்லாம் இங்க வேண்டாமே. எனக்கு இந்த கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன சந்தியா இப்படி கேட்ட? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஐடியா, shall we go for a drive? கார் எடுத்து ஜாலியா வெளிய போலாமா? கார் எடுக்க முடியாதே. ஜீப் எடுக்க முடியுமே, வெளிய தான் நிறுத்திருக்கேன். டிங் டாங் டோங். சந்தியா, இப்படி ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. ச்சே. என்ன சந்தியா, ரொமான்டிக்கா நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டிய ஜீப் ஜேர்னி இது. இதுல போய் பின்னாடி 4 கிளீனர் உட்கார வச்சியே. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸா இவனுங்க சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க. அதை தவிர ஒண்ணும் தெரியாது இவனுக்கு. ஏய் நான் கராத்தேல black belt champion தெரியுமா? பெரிய பிளாக் பெல்ட். நான் கூட தான் நேற்று ஈவினிங் ஒரு பெல்ட் வாங்கிக்கிறேன். கட்டிருக்கேன், பாக்குறியா? நான் சூப்பரா பிரேக் டான்ஸ் ஆடுவேன். நான் பிரேக் போடலனா நீ வண்டிக்குள்ளேயே டான்ஸ் ஆடிடுவேன். வண்டியோட உருண்டை வச்சுக்க, எறும்பு கூட மிஞ்சாது. இவங்க ஃபுல்லா கடை விடுறாங்க சந்தியா, நம்பாத. சரி நீதான் அத நம்புற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, எதான்னு சொல்றது. வேணா சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஐ அம் a champion in all car races. Is it? ஆமா, லாஸ்ட் வீக் 16 ரேஸ்ல நான் ஓட்டுனேன். நீ பாக்கற? பாத்தனே. பாத்தியா? அப்படினா நான் சேலத்துல ஓட்டுனேன்னு நினைக்கிறேன். நன்றி கெட்டக்கு பாலு நல்லு ஊட்டி வளர்த்த என்னையே காட்டி கொடுக்குது. ஏப்பாடா. ஜோஷியா, எப்படி உனக்கு தெரியும்? இவர் பெரிய மர்ம யோகி. உன் கண்ணே சொல்லுதடா நீ யாருன்னு. பார்த்தா? என்கிட்டே வந்து திருடுறியா நீ? ஏயா, உன் வீட்டுல வந்து உன் பொருளை திருடினா அது திருட்டு, என் பொருளை எடுக்க வந்தா அது திருட்டா? பாத்தியா? அது நன்றி கெட்டதுங்க. அம்மா 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 பாருங்கம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்கம்மா. ஏய், குடுத்துறா. நீ அந்த கிளிய வச்சுட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, பச்சைக்கிளி சூப். ஆ? யாரா சொல்லிருக்கான், சாப்பிட்டா குரல் தூளா இருக்குமா. ஐயா, எந்த புண்ணியவான் சொன்னது? அது தப்பா சொல்லி இருக்கான். அது கிளி சூப்பு இல்ல தம்பி, பின்ன? எலி சூப்பு. யோ பீலா உரியா? பீலன்னா? அதான் என் ரீலு. ரீல்னா? யோ டகலியா? டகுலுன்னா? சுச்சோ, எங்க தாய்மொழி தெரியாம எங்க குப்பத்துக்கே வந்து ஜோசின்னு சொல்றியா நீ? பாக்குள் எல்லாம் போய் தானே தம்பி. என் ஜோசியம் எப்ப? பூசாரே ஹரிராமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன மிருகமாக்காத நீ. இருடா, சாணம் புடிச்சிட்டு வர்றேன். அகிலாண்டேஸ்வரி தாயே, என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்து. இல்லடா. ஜானகிராமா, இந்த வயசான காலத்துல என்னால ஓட முடியலப்பா. என்னால ஓட முடியலடா. என்ன விட்டுரு. புடி 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 அவன். இன்ஸ்பெக்டர் சார், என்ன நீங்களாவது காப்பாத்துங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்கார முன்னாடி? குமாரிங்க சார், நேர்மையான போலீஸ்னு சொல்லுங்க சார். தேங்க் யூ. அப்ப வெட்டறேன். பூசாரி ஏன் வெட்ட வர்ற? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் இந்த பின்னாடி இல்ல சார், கதைக்கு பின்னாடி வாங்க சார். ஃபிளாஷ்பேக்.
டெல் மீ அப்படின்னா சொல்லு எனக்கு சொல்லு எனக்கு அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஐயா வெட்டலாங்களா? சமயபுரத்தாளே அன்னை அபிராமியே ஐயா வெட்டலாங்களா? கொண்டாட அம்மா தாயே, இந்த ஊரையும் மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் தாயே. ஐயா வெட்டலாங்களா? இருடா, ஆடு சம்மதம் கொடுக்கலன்னா தெய்வ குத்தம் வரும். அப்ப சீக்கிரம் கேளுங்க. ஏற்றுவான் குடிக்க என்ன சாமி தீர்த்தம்? விகரத மகரத விகரத விக்கண்ட ரூபம். ஆடு தலையாட்டி சம்மதம் கொடுத்துருச்சு, இனிமே வெட்டலாம். லிகண்ட வகண்ட லிகண்ட யவண்ட ரூபம். நம்ம பூசாரி கூட தலையாட்டி சம்மதம் சொல்லிட்டாரு. வெட்டிடலாமா? ஐயோ என்ன விட்டு ஜானி, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஜானி, யாராவது காப்பாத்துங்க. இதுதான் சார் நடந்தது. ஐசி அப்படின்னா நான் பார்த்தேன். அப்புறம் ஏன் சார் கேட்டீங்க? அவன் பாருங்க சார், அவன் போயிட்டான். நான் யாரையாச்சும் வெட்டணுமே சார். அப்ப இந்தாங்க பூசாரி. ஹரிராமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன மிருகமாக்காத நீ. இருடா, சாணம் குடிச்சிட்டு வர்றேன். அகிலாண்டேஸ்வரி தாயே, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. இல்லடா ஜானகிராமா, இந்த வயசான காலத்துல என்னால ஓட முடியலப்பா. என்னால ஓட முடியலடா. என்ன விட்டுரு. புடி புடி புடி. அவன் இன்ஸ்பெக்டர் சார், என்ன நீங்களாவது காப்பாத்துங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்கார முன்னாடி குமாருங்க சார், நேர்மையான போலீஸ் சொல்லுங்க சார். தேங்க்யூ. அப்ப வெட்டுறேன். பூசாரி ஏன் வெட்ட வர்ற? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் இந்த பின்னாடி இல்ல சார், கதைக்கு பின்னாடி வாங்க சார். ஃபிளாஷ்பேக். டெல் மீ அப்படின்னா சொல்லு எனக்கு சொல்லு எனக்கு. அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி. ஐயா வெட்டலாங்களா? சமயபுரத்தாளே அன்னை அபிராமியே. ஐயா வெட்டலாங்களா? கொண்டாட அம்மா தாயே, இந்த ஊரையும் மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் தாயே. ஐயா வெட்டலாங்களா? இருடா, ஆடு சம்மதம் கொடுக்கலன்னா தெய்வ குத்தம் வரும். அப்ப சீக்கிரம் கேளுங்க. ஏற்றுவான் குடிக்க என்ன சாமி தீர்த்தம்? விகரத மகரத விகரத விக்கண்ட ரூபம். ஆடு தலையாட்டி சம்மதம் கொடுத்துருச்சு, இனிமே வெட்டலாம். லிகண்ட வகண்ட லிகண்ட யவண்ட ரூபம். நம்ம பூசாரி கூட தலையாட்டி சம்மதம் சொல்லிட்டாரு. வெட்டிடலாமா? ஐயோ என்ன விட்டு ஜானி, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஜானி, யாராவது காப்பாத்துங்க. இதுதான் சார் நடந்தது. ஐசி அப்படின்னா நான் பார்த்தேன். அப்புறம் ஏன் சார் கேட்டீங்க? அவன் பாருங்க சார், அவன் போயிட்டான். நான் யாரையாச்சும் வெட்டணுமே சார். அப்ப இந்தாங்க. அதில் ஜெயிக்குன்ற கதையெல்லாம் முந்தியா? என்னை ஏமாத்துறதுக்காகத்தான் நீ வந்தியா? அப்புறம் ஏன் எனக்கு நீ கிடைக்கல சந்தியா? கடவுளே, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணுவேன்? அழகா பிறந்தது தப்பா, இல்ல பணக்காரனா பிறந்தது தப்பா, இல்ல என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா ஒரு அழகான பொண்ணை காதலிச்சனே அது தப்பா? வாழ்க்கைன்ற கடல்ல மூழ்கின எனக்கு நீ ஒரு முத்து கொடுத்த. அந்த முத்து எனக்குத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆராதி இப்ப யார் கழுத்துக்கோ மாலையா போயிருச்சு. சொத்து பத்தி இருந்தேன்ன முத்து போச்சே. இனிமே இந்த வாழ்க்கையில நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் நில்லையா? கடவுள் சில பேருக்கு முத்து கொடுப்பாரு, சில பேருக்கு சிப்பி கொடுப்பாரு. முத்து கிடைச்சவன் முத்து வச்சு சந்தோஷப்படணும், சிப்பி கிடைச்சவன் அதை வச்சு வாழணும். உன் பேர் என்ன? சிப்பி. சிப்பி. சிப்பி முத்தே போயிடுச்சு. இனிமே எனக்குன்னு எங்க இருந்து வரப்போகுது ஒரு சிப்பி? அந்த சிப்பி நானா இருக்க கூடாதா? அவசரப்படாதேயா. சிப்பி. ஏன் மீனாத்த அடிக்குதா? இல்ல, இது மீன் வாசம். நாத்தம்லாம் பங்களாவிலையும் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்றேன். மதி தேட்டரில் உளவையா பண்ணாட? அது ஔவையாரா? அது யாரு? அது ஒரு கேள்வி.
கிளவியா? ஆமாண்டா, முருகர் கிட்டிய சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா நெக்கல் பண்ண கைவிடா. ஓ அப்படியா? அப்படிதான் சொல்றாங்க. 2 பால் கொடுப்பா. இவனுங்க நம்ம குப்பத்துக்கு வந்தானுங்க. எங்களுக்கு 3 பால் போடியா. 2 முட்டை கொடுப்பா. எங்களுக்கு 3 நல்ல முட்டையா குடியா. ஏய் ஏய் அண்ணா என்னடா? நான் இல்லனா நீ இல்ல தெரியுமா? ஏய் இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியுமா? ரிப்பேர் ஆகி வந்திருக்குது. முன்சாமி அண்ணா இத கொண்டாந்து குத்தாரு. ஆமா. நீ இல்லனா உடனே நானே ரிப்பேர் பண்ணி குத்தேன். அதான் திரும்பி வந்துச்சு. சம்பளம் கொஞ்சம் போட்டு கொடுண்ணா. ஏய், உன் வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதான்டா இவ்வளவு பெரிய ஆளே வந்திருக்கேனா? அது உன் தலை எழுத்து. உனக்கு தான் முட்டை இறங்காத. எனக்கு இறங்காதான். இந்தாப்பா. எங்க போறேங்கறா? என் பொண்ணு தனியாவே ஃபாரின் போயிட்டு வந்துட்டா. பக்கத்துல இருக்கிற குப்பத்துக்கு போக மாட்டாளா? என்ன எனக்கு புரியாம பேசுறீங்க? ஆன்ட்டி இவளுக்கா எவ்வளவு ஆசை ஆசை அப்பம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அப்பம் சாப்பிடாம இப்ப போய் குப்பம்ங்கறாளே. அப்பம் இப்பம் குப்பம். பாரிலே படிச்சா கூட என்னடா இப்படி தமிழ்ல விளையாடுற? இட்ஸ் ஆல் ரைட். ஐ மே நாட் இம்ப்ரெஸிங் யூ பேபி. You conceited rich. Thank you. உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ போக வேண்டிய இடமே குவைத் தான், நாட் குப்பம். அப்ப நான் தனியா போக கூடாது அவ்வளவுதானே? There you are. அப்ப நீ வா. வரேன். வந்தா போச்சு. ஆனால் நேத்து நீ பண்ணது ரொம்ப அநியாயம் ஜானி. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? போறா டேய். நான் என்னடா அநியாயம் பண்ணேன்? அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சு. ஃபீல் பண்ணிருக்காத பின்ன. அப்படிங்கிற பின்ன அப்படிதான். சரி புரிஞ்சுதுடா. எத்துக்கோ போடு போடு. போன விடுங்கடா முதல்ல என்ன. சரியா? விடுவான் தெரியல. யார் யாரு? யாரா? கீழே இறங்கலாம் குரங்கு பையா. நான் எப்படா பால் போடுறது? மோர் போடு. டுபாக்கூரு. ஏய். ஏயா நடு ரோட்ல கிரிக்கெட் ஆடுமா? அறிவில்ல உனக்கு நேரா வரியா? ஓரமா போறது. ஆமாண்டா, இவர் பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். ஏய். அவர் மீசி எடுத்தாருன்னா டெண்டுல்கர் நினைப்பு. கார் போற ரூட்ல நடுவுல கம்பு நட்டி விளையாடுறீங்களா? ஏன் மிஸ்டர் ஜானி, இது கொஞ்சம் அசிங்கமா தெரியல உங்களுக்கு? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் பர்சனல் மேட்டர். என்னது? ஏய், சொந்த விஷயம் இங்கிலீஷ்ல சொன்னடா பாவி. அதுக்கு நடு ரோட்ல கட்சிதான் உனக்கு. there is a point in what you are telling also. ஏய் திட்றவெல்லாம் ஏய், வச்சுக்காத. வெண்குஷத்தை மூஞ்சிக்கு நேரா நீட்டாதே. யோ, என்னையா விஷயம்? அப்படி கேளுங்க மிஸ்டர் ஜானி. இன்னைக்கு எங்க மாமாவுக்கு மரியாதை. என்னது? அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் கல்யாணம் ஆன நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா, பெரிய சைஸ் மாலையை வாங்கி அவர் கழுத்துல போட்டு மாமான்னு சொல்லிட்டு டமால் அவர் கால்ல விழுது. அப்புறம் எழுப்பி விட்டு மரியாதையா மாப்பிள்ளை பாரு. எதுக்கு இவ்வளவு? பின்ன மைதா மாவு கலர்ல ஒரு பொண்ணு வச்சிருக்காரே, அதை கவர் பண்ணலாம் தான். இவ்வளவு பேசுறிய? ஆ. நல்ல மாலை வாங்கி வந்திருக்கியா? பின்ன கண்ணம்மாப்பேட்டையில டெட் பாடி மேல போடுற பூவர் மாலையை வாங்கிட்டு வந்திருப்பேன். என் ரேஞ்சு தனி தெரியும்ல. அந்த மாலையை கொஞ்சம் காட்டுறீங்களா? தட் இஸ் மேனர்ஸ். அந்த மாலையை அப்படியே அமைக்க போடுறது இது பண்ணிடலாம். ஹாய், பாத்தியா? உன் சர்வீஸ்ல இந்த மாதிரி மாலையை பாத்திருப்பியா நீ? எது கையிலயோ பூ மாலையை கொடுத்த மாதிரி இருக்கே. குரங்கு குரங்கு குரங்கே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சட்டை பேண்ட் போட்டு இவ்வளவு நாளா ஊரை ஏமாத்திருக்கான். ஐயோ 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 ஹலோ 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 தேங்க்ஸ் ஃபார் கமிங். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. வாங்க. இதான் அங்கிள். அதான் ஆண்டி. அமுக்கே போடுங்க.
நீங்க வாங்கி போட்டுருங்க இல்லாட்டி போடுங்க அவன் போட சார். போறான். சூப்பரா வாழுங்க சார், சூப்பரா வாழுங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், வெரி பேட் டைம். ஓஹோ, புரியுது. ஏதோ கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்தாங்க வச்சுங்க. வாங்கிக்கீங்க. நாங்க என்ன இதுக்காக வந்தோம்? ஏதோ கல்யாண நாளாச்சு மாலை போட வந்தா இது சரியில்லை. அதுல போலாம். ஜானி, உடு பாட்டி. எங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியாது. பரவாயில்ல பாட்டி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். நீ கூப்பிடா வந்தோம் பாரு, சொல்லு யாருன்னு. நாங்க அப்பா என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்க? இவர்தான் ஃப்ரெண்ட் ஜானி, பாட்டின்னு சொல்வேல, அவர்தான் போய் இவரு. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாம நாங்க பேசிட்டோம். பரவாயில்ல விடுங்க சார். நோ, எங்களோட விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வேணாம் சார். பாட்டி, இப்ப நீ கூட வந்து சாப்பிடுற. சரி, ஒரு தடவை என்ன சாப்பிடுறேன்னா. நல்ல வேளை கூப்பிட்டியே. நோ ப்ராப்ளம். வா 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 போலாம். எனக்கு டேய் அலையாதீங்கடா, எல்லாருக்கும் கொடுப்பாங்கடா. என்னடா வாய்க்கு நக்கி குடிக்கிற? உள்ளுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் போட்டிருந்தனே, அமுக்கிட்டியா? ஜானே, அவங்க நம்மளுக்கு விருந்து வச்சிருக்காங்கல்ல, நாம எதிர் விருந்து வைக்கணும். என்னப்பா, சாப்பாடு பிடிக்கலையா? ஐயோ அப்படி இல்ல சார், நீங்க எங்களுக்கு விருந்து வச்சீங்கல்ல சார், உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து. வாங்க சார், பரவாயில்ல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அங்கிள். பாருங்க, இந்த ஏரியாவை கிளீன் பண்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலத்துக்கு மேஜை மேல வச்சிருக்கான், இவன் மூக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறான். நேஸ்டி கிரவுட். அங்க நீங்க போக கூடாது அங்கிள். வெயிட் ஜானி, ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷனுக்கு. ஆனா என்னால வர முடியாது. அதான் வெல் செட் அங்கிள். பட் எனக்கு பதிலா என் பொண்ணு சந்தியா வருவா. ஏமா? கண்டிப்பா வருவேன். அம்மா, கை கால் மூட்டு வலி ஒண்ணு இல்லையே. ஓகே. என்னடா ரொம்ப குழையிற? ஏதாவது காரியம் ஆகணுமா? டியூட் மணி எப்படி கண்டுபிடிச்ச? நான் அம்மாடா, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர சாயங்காலம் விருதுக்கு வர சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கட்டையால அடிப்பேன். இப்படி வரவங்க போறவங்களுக்கு சோறு போட்டு உங்க அப்பா அழிஞ்சது பத்தாதுன்னு நீ வேற அப்ப கிளம்பி. நீ யார் வந்தாலும் சோறு போட மாட்டியா? ஆமா, இவர் பெரிய துரை, இவரை தேடிட்டு கலெக்டர் வர போறாரு. வாட் அ பேட் ஸ்மெல். வாடா இங்க. சொல்லுங்க சார். ஜானி வீடு எங்க இருக்கு? என்னது தலையில வச்ச மாதிரி ரொட்டி? ஏய், இது அவன் ரொட்டி, அவன்கிட்ட கூட. ஜானி இல்ல, ஜானி அண்ணன் கேளு. ஏய் வினோத், என்ன இது? இவன் சின்ன வயசுல இருந்து என்ன இடுப்புல தூக்கி வளர்த்த வேலைக்காரன். இவன் கடை வைக்கிறதுக்கே நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணேன். வளர்த்த கடை இல்லையா, மார்ல போய் செருப்பால் அடிப்பேன். தேங்க்யூ பிரதர். நீ காருக்குள்ளரு, நான் போய் ஜானியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஓப்பனிங்கே சரியில்லையே. ஏய் யூ, ஏய் உன்னதாண்டா. வாடா. ஜானி அண்ணன் வீடு எங்க? ஜானி உனக்கு அண்ணனா? கடா மாதிரி இருந்துகிட்டு அண்ணங்கிறியா? தம்பி ஜானி வீடு எதுன்னு கேட்டுன்னு போ. ஜானி வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா ஜானி தம்பி வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு போறாரு. நான் கடான்னு இந்த கழுத குட்டி சொல்லுது. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதையில இருக்குங்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இங்க ஜானி தம்பி வீடு எங்க இருக்கு? ஜானிக்கு எதுடா தம்பி? ஜானி பேரு சொல்லி ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நீங்க போய் உட்காருங்க. ஏய், சொல்லு, டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லுடா. கண்டினியூ பண்ணுங்க, போங்க. அடிங்க, ஆனா கைய கழுவிட்டு அடிங்க. அடிங்க மூஞ்சில என் கைய வைக்க. ச்சே, இந்த குப்பத்துல பேசினாலே பிரச்சனை ஆயிருது. இனிமே சொல்லாமலே பாஷா தான். என்ன லுங்கிக்குள்ள இவ்வளவு நீல சட்டி போட்டிருக்கான்? அஞ்சு ஜான், நான், நீ, ஜானி. வணக்கம். கோபுரம் மாதா கோயில கைப்பிடி பீரோ ட்ரெயினா ஏது மாதா கோயிலுக்கு ட்ரெயின் போகுதா? கருப்பா சுப்பா மாறாட்டே அதெல்லாம் இல்லையா? அப்பதான் தூக்கத்துக்கு எடுத்தீங்க. கண்டதையும் திண்டு தூங்குறாங்க நாஸ்டி ஃபெலோஸ். ஜானி வீடு எங்க இருக்குன்றத நான் எப்படிதான்டா கேக்குறது? உனக்கு பேச வருமா? பேச வருமாவா?
நான் நல்லா பாடவே செய்வேன். அந்த மாலையில் தோன்றும் மாணிக்கமா. ஏண்டா பேச தெரிஞ்சுட்டு ஊமா நினைக்கிறியா? இவன் தெரியுதே உனக்கு ஜானி தெரியாது. போடா போய் கண்டுபிடுறா. போடா போடாங்கிற. மை காட், மம்மி வயிற்றுல இருந்து டெலிவரி ஆன உடனே ஏசி ரூம்ல படுத்தவே நானு. என்னைய கொண்டாந்து இப்படி கருவாடா காய விட்டுட்டாலே இந்த சந்தியா. நீ போடா. ஏன்டா அடிச்சே? வர்றவன் போறவன் உன்னை அடிப்பான் வாங்கிக்குவேன். நான் உன்னை அடிக்கூடாதா? ஓஹோ, வந்தவன் நீ என்ன அடிச்சிட்ட, அப்ப போறவன் நான் உன்னை அடிக்கலாம்ல? முடிஞ்சா அடிச்சு போடுறா. ஐயோ சாரிங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. என்ன இன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ, ஃபேமிலி டாக்டரா? நான் தான் பேசுறேன். எனக்கு உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்புங்க. யார பார்த்தா ஆம்பளையான்னு கேட்டா? என்னது ஆம்பளையா? ஐயோ நான் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா? ஐயோ ஐயோ, ஒரு சென்ட் ஃபேக்டரியே வச்சிருக்காருங்க. வாங்கடா வாங்கடா டேய். டேய் எத்தனை பேர் வந்து வாங்கடா. டேய் வீரனுக்கு உருவதாண்டா சாவு. வாங்கடா பாத்துறாங்க. டேய் வாங்கடா டேய். ஹலோ வக்கீல் சார், உயில் ரெடி பண்ணிருக்கேன். எத்தனை பேர் வந்து வாங்க. அடிச்சு பாருங்கடா. என்ன நீ அடி, டேய் நீ அடி, தாத்தா நீ அடி, பாட்டி நீ அடி, பொம்பளை நீ என்ன? என்னங்கடா டேய், எதிர்பாராம இருக்கும்போது வந்து அடிக்கிறானுங்க, எதிர்பார்க்கும் போது அடிக்காமலே ஓடுறானுங்க. குப்பத்துக்காரனுங்க ரொம்ப குழப்பறாங்களே. Stop it. எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் இதுக்காக ஏன் இப்படி சதா சட்டை போட்டுக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும்? இந்த தம்பிக்கு என்ன தெரியும்? அட உனக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்குன்னு? அத சொல்லி துவங்கினா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்களா. ஐயோ அம்மா, ஐயா ஜானி வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இப்படி வீடு கட்டி அடிச்சிட்டாருங்களே. கார்ல வந்து என்ன கதற கதக்கிளி ஆட வச்சுட்டாருங்களே. சட்டப்பட்ட மாத்தி அடிச்சிருக்கிறாருங்க. பேட்டை ஆல்டர் பண்ணி ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாருங்களே. என்னாச்சு? எல்லாம் ஃபேட், விதி, குப்பம் தந்த பரிசு. ஆமா காரங்க கார் இருந்தாலும் ஓட்டுற கண்டிஷன்ல நான் இல்லதாயே. அப்ப ஆட்டோ பிடிக்கட்டுமா? ஒரே ஆட்டோ என்ன ஆம்புலன்ஸே இப்படி குப்பம் தந்த குலவிளக்கே நீ வாழ்க. இந்த ஆளை வீட்டுல விட்டுறியா? ஐயோ நான் 4 வீலர்ல வந்தவே, என்ன 3 வீலர்ல போக சொல்றேன். டாக்டர் அடையமா என்ன 2 வீலர் சேர்ல உட்கார வச்சு பாரு போல தெரியுதே. ஏன் கத்துற? ஏன்டா சொல்ல மாட்டேன், உன்ன ரவுண்டு கட்டி அடிச்சா நீயும் கத்துவ. ஆமா நீ ஜானியால சதாலா? அப்பா நான் மனுஷாடுறாப்பா, அதை நினைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டு. நல்ல மனம் வாழ்க. ஆல் ஃபாலோ மீ. எவ்வளவு பெருசா கட்டிக்காங்க அந்த ஊட? யா அங்கிள் எனக்கா கட்டணும். அப்படியா? எல்லாமே பெருசா இருக்குதா? நீ சிறுசா இருக்கனால அப்படி தெரியுது. என்னடா இது?
டேங்க பூரா வச்சிருக்காங்க. டேய் அது டேங்க் இல்ல மேன், ஸ்விமிங் பூல். இதுல ஒரு 4 கிலோ இறை வாங்கி விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நாரும். டைனோசருக்கு அஜீரணமா மாதிரி சவுண்ட்லாம் கொடுக்காத. ஸ்டாப் இட். சந்தியா 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 ஜானி இத வர. இதோ வரேன். மிஸ்டர் ஜானி சாரி. அவ ஸ்விம் பண்ணிட்டு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். திடீர்னு யாராவது அவுட் சைடு போனா ஃபீல் பண்ணுவா. அதனால நான் உள்ள போய் என்னன்னு கேட்டு வரேன். ஓகே. ஏன் குறியில என்ன பிடிச்ச? அப்ப ஜானி தானே கூப்பிட்டா? என் காதுல வாணின்னு விழுந்தது. பாட்டி பொண்ணுதான். சரி வா வா. சந்தியா ஜானி உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? ச்சீ, நீ உங்க அம்மா உங்க குப்பம் அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அங்க எப்ப போவோன்னு இருக்கு. அடிப்பாவி 3.25 கோடியை போட்டு அங்கிள் வீட்டை கட்டி வச்சிருக்கிறார் நீச்சல் குளத்தோட. எப்ப இன்கம் டாக்ஸ் ரெடி வரும் டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கோம். குப்பத்துக்கு போகணுமாம்ல, குப்பத்துக்கு. நட்ட பெருசா ஊட கட்டாரு. ஏன்? பைப் ஒஞ்சி தண்ணி கீழே போய் அதை கவனிக்க போச்சு இல்ல. அது பைப்பா? ஆமா. அது பைப்பாடா? அது பைப்பு தான். அடா சனியனுங்களா, ஜெய்ப்பூர் வந்து அங்கிள் கல்ல கொண்டாந்து ஃபவுண்டன் பண்ணி வச்சா அதை பார்த்து பைப்புங்கிறான் இவன். அது சரி, அடி பம்புல அடியில கைய வச்சு வாயில தண்ணி குடிக்கிற பசங்க தானடா நீங்கள். ஏதாவது சாப்பிடுறியா? ஆ, ஆ, ஆ. வேலு, வேலுவா? என்ன சந்தியா, வீட்டுலதான் சர்வன்ஸ் யாருமே இல்லையே. அப்ப ஒரு ஹெல்ப் பண்றியா? நானா? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரணுமா? நோ ஐஸ். ஐஸ் நோ. கொண்டு வரேன். உனக்கா எதுனாலும் செய்வேன் சந்தியா. அப்ப எங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. உங்களுக்கா? ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல எல்லாரும் கச்சேரி வச்சு கூழ் ஊத்துவாங்கல்ல, அத போய் குடிங்களாண்டா. விடுங்க விடுங்க விடுங்க. Idiotic, non-sensitive people. ஏய், நான் குட்டு வச்சோம். என்னடா கும்பலா பிச்சை எடுக்கிறீங்க? கொண்டாட்டேன். என்னது இது, இட்லி மாவா? உன் லெவல காட்டுற பாத்தியா? இது இட்லி மாவாடா. என்னது? This is ice cream without fruit salad. அப்படினா ஐஸ்கிரீம் தான்டா. ஆ. சாப்பிடுங்க. ஓகே. இதுக்கு வேற குச்சி வேற, குச்சி. கையிலே கலாய்க்கிறத விட்டு. இந்தா சந்தியா. தேங்க்ஸ். ஏய் ஜானி இந்தா. இது என்ன டின்னு? டின்னு. குப்பத்துல பாட்டில் அடிச்சு பழகிட்டு டின்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற. அங்க பாரு எப்படி திறக்கிறான் பாரு, குத்தி திறக்கிறான். பின்ன? ஐயோ, விரல்ட்டு ஓபன் பண்ணணும்யா. நான் கொஞ்சம் பேசணும். பேசணுமா? தேங்க்யூ சந்தியா. ஜானி, ஆ? இவன் என்கிட்ட ஏதோ பேசணும்னு பிரியப்படுறா. நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் தனியா பேசணும். ஓ, நீங்க போயிட்டு நாளைக்கே வரீங்களா? வரேன். என் வீட்லயே வாடா. ஏய், இல்ல, நீங்க மொத்தமா பேசலாம், தனியா பேசலாம். தனியா உட்கார்ந்து பேசுறது, 2 பேர் உட்கார்ந்து பேசுறது, என்ன மாதிரி தனியா புலம்புறது, இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் தானே. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன? ஏ, say cheers. ஐயோ, அது நான் சாப்பிட்டது. ஏன் இது நான் சாப்பிட கூடாதா? பரவாயில்ல, அதுல நான் பாக்குறது இல்ல. அப்ப இத நான் எடுத்துக்கிட்டேன். ம், சாப்பிட சொன்னா வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே தடவிடுங்க ஜாக்கிரதை. சரி, சீக்கிரம் நக்கிட்டு கிண்ணத்தை கொடுங்க, இல்லாட்டி மூர்த்தி கோச்சுக்குவாரு. அவரே கோச்சுக்குவா? அவர் தட்டுல சாப்பிட்டா அவர் கோவம் வராதா? எவ்வளவு தைரியம் இருந்தா தோட்டக்கார பாத்திரத்துல ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு பண்ணி. மூர்த்தி ஒண்ணும் தோட்டக்காரன் இல்ல. யார் அவன்? இந்த வீட்டு நாயுடா அவரு. நாமெல்லாம் சினிமாக்கு போறோம்.